கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது அது ஒரு அனாயிண்டிங், அது ஒரு அபிஷேகம். அது என்னது? அபிஷேகம். அபிஷேகம்னா என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் ராஜாக்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க. ராஜாவாக ஆளும்படி என்ன செய்வாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க. கர்த்தர் நம்மையும் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எந்த ராஜாவது கவலைப்பட்டு பார்த்துருக்கீங்களா? கவலைப்பட மாட்டாங்க. பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ண பார்ப்பாங்க. பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் வருகிற பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய அபிஷேகம் உங்க மேல இருக்குது. உங்க தேவைகளை சந்திக்கக்கூடிய அபிஷேகம் உங்க மேலதான் இருக்குது. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அபிஷேகம் யார் மேல இருக்குது? என் மேல இருக்குது. சொல்லணும் அப்படி. காலைல எழுந்தோடனே பணத்தை சம்பாதிக்கிற அபிஷேகம் யார் மேல இருக்குது? என் மேல இருக்குது. என்ன சுகமாக்குகிற அபிஷேகம் யார் மேல இருக்குது? என் மேல இருக்குது. இதை நம்பணும். பாருங்க, இதை பெருசா மதிக்கணும், இதை எடுத்துக்கொள்ளணும், இதை யோசிக்கணும். இதை யோசிக்க யோசிக்க இந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்யும். ஆமென்.